அன்பின் பிதாவே, இந்த காலை விழா ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன் நீங்க மாத்திர ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற கடவுள் ஆண்டவர் எங்கள் ராஜா நீங்க மாத்திர ஆண்டவரே, எங்களை முன்குறித்த தேவன் நீங்க மாத்திர ஆண்டவரே. Lord, that you are the one who chose us, Lord. எங்களுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் நாங்கள் உருவாக்கும் முன்பதாக ஆண்டவரே, இந்த பூமியின் அஸ்திவாரங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மனதுக்குள்ளாக வாழ்ந்தோம் ஆண்டவரே. Lord, we were existing in the mind of God, Lord. Even before the creation of mother's womb, Lord. Even before the earth was formed, Lord. We were existing in the mind of God. உம்முடைய மனதுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்தோம் ஆண்டவரே. எங்கள் இந்த உலகத்தில் வைத்திருக்கீங்க ஆண்டவரே ஒரு மாபெரும் நோக்கத்துக்காக சுவாமி. இந்த காலவெளி ஆவியானவரே, நாங்கள் வந்திருக்கிற ஒரே ஒரு காரணம் நீங்க மாத்திர ஆண்டவரே. இந்த மாதத்துடைய முதலாவது நாள் நான் வந்து சொல்லுகிறேன், நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே. Amen. I confess this morning on the first day, say, you are my God. நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே. என் பணம் என்னுடைய தேவன் அல்ல, என் ஞானம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, நான் நம்பக்கூடிய மனிதர் அல்ல, என்னுடைய நம்பிக்கை என் தேவன் மீது மாத்திரமே. I trust in you alone, Lord Jesus. Not my money, Lord. Not my job, Lord. Not my power, Lord. Not my influential life, Lord. I trust in you, Lord. நீர் மாத்திரமே தேவன் ஆண்டவரே. நீரே தேவன், நீரே தேவன். You need to keep confessing and say, you are my God. உன்னுடைய ஆத்துமாவுக்கு நீ சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்ல ஆண்டவரே, நீரே என் தேவன். வியாதியின் மத்தியிலே நீரே என் தேவன். என் பிரச்சனைகள் மத்தியிலே, என்னுடைய கேள்விகள் மத்தியிலே, என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே, என்னை யாரு விட்டாலும், எனக்கு எதிராக யாரு வந்தாலும், நீரே என் தேவன், நீரே என் தேவன். You are God. He is God, my friend. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் and வரவேற்கின்றோம். First day and the first week is called the first fruits. தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு மாசமும் நான் சொல்றேன், நம்ம ஏன் வரோம்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே என்னால முடியாது, என்னால முடியாது இந்த மாசத்தை நான் எதுவுமே நான் நம்பி ஆரம்பிக்க. I don't trust anything to start with. அப்ப இந்த மாசத்துல நம்முடைய தேவனுடைய வார்த்தையாக நாம் சங்கீதம் 145 அதிகாரம் வசனங்கள் 14. all those who are watching me online, வீட்டில் உட்காந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் பைபிளை திறந்து உட்காருங்க. நீங்கள் சும்மா அழகாக அப்படியே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக அப்படி சோஃபா மேலே அப்படி இருக்காதபடிக்கு கொஞ்சம் பைபிள் அழகாக எடுத்து உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கிறேன். Psalm 145 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அமைந்த ஒரு சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, யூதர்களுடைய தேவாலயத்தில் டெய்லி காலையில் 2 முறை படிப்பாங்க, சாயங்காலத்தில் 1 முறை படிப்பாங்க. 3 முறை அவங்க ஒவ்வொரு நாளும் 3 முறை இந்த சங்கீதத்தை படிக்காம வாழ்க்கை ஓடாது. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் விழக்கூடிய மக்களை தாங்கக்கூடிய ஆண்டவர். அங்க you should never think that you will never fall. The Bible says the Lord upholds all who fall. So God is interested in people who are falling. அதாவது நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னா, நீ விழமாட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் விழுந்தாலும் என்னை பாதுகாக்கிற தேவன் இருக்காருன்னு சொல்லணும். மேபி ஒரு சில ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்திருக்கலாம், மேபி பணத்தை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாமல் விழுந்திருக்கலாம், மேபி ரிலேஷன்ஷிப்பில் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாமல் விழுந்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் விழுந்தாலும் இந்த காலை வேளையில் உனக்கு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறார். யோசேப் என்ற ஒரு நபர் இருந்தாருங்க, உங்களுக்கு தெரியும். 17 வயசுல அவனுடைய வாழ்க்கையில அவங்க சொந்த அண்ணன்மாருங்க எல்லாம் சேர்ந்து குழியில போட்டாங்க. அங்கே அவர் விழுந்தாருங்க. 17 வயசுல விழுந்தவர் 37 வயசு ஆகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒன்லி ஃபாலிங் டவுன் தான். சம்டைம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிப்போம், என்னடா இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இன்னொரு பிரச்சனை ஆயிடுமா, தீர்ந்துருமா நினைப்போம், ஆனா ஒன்றும் நடக்காது. Sometimes you go through the seasons of failure upon failure and you think, what is happening next? ஒவ்வொரு முறையும் விழுற நேரத்தில் நம்ம ஆசைப்படுவோம், அடுத்த முறை பண்ணுவோம், நல்லது வரப்போகுது அப்படி சொல்லி நம்மளே தேர்த்திக்குவோம். சம்டைம்ஸ் இல்லையா, ஒரு விழுந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, சரி அடுத்தது வரும், இல்லை அடுத்தது நான் இருக்கும், அப்படிதான் நடந்திருக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் குழியில விழுந்தான், அடுத்தது நினைச்சிருப்பான், சரி அடுத்தது அந்த குழி தப்பி, இல்லை குழி தப்பி அடுத்தது சிறைச்சாலை. சிறைச்சாலை போச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரி 2 பேரும் வந்தானுங்க, காப்பாற்றிடுவான்னு நினைச்சா அவங்களும் மறந்து போயிட்டாங்க. அப்போ இப்படி அநேக வாழ்க்கை சீரீஸ் ஆஃப் ஃபாலிங் டவுன், அநேக கீழே விழுந்தாலும் அவனுக்கு தெரியும்
என் ஆண்டவர் அழைச்சார்னா வசனத்தின்படி கர்த்தர் விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறார். He knew it. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1 Peter chapter 5 verse 6 வசனம் சொல்லுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். The process of lifting is always found inside God's hand. உன்னை ஆண்டவர் உயர்த்தணும்னு சொன்னா அவருடைய கரத்துக்குள்ள இருக்கணும். ஏன் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கணும்? பைபிள்ல பாத்தீங்கன்னா சம்டைம் நீங்க பார்த்திருப்பீங்க, வலது கரம் ரைட் ஹேண்ட். அதுக்கு அர்த்தம் யூதர்களுக்கு ரைட் ஹேண்ட் இஸ் a powerful sign. அப்ப ரைட் ஹேண்ட் உன்னுடைய வலது கரம் சொல்ற நேரத்துல இட் இஸ் a sign of power. வசனம் சொல்லுது அவருடைய ஏற்ற காலத்தோட கரத்துல என்ன இருக்காங்க. you need to know to submit in God's hand and God's timing. Maybe you may go through seasons of falls. நீ அடுத்தடுத்து விழுந்துகிட்டே இருக்கலாம். வசனம் சொல்றது நம்பர் 1, உன்னை நான் விழுகிற யாவரையும் தாங்குவேன். அப்ப தாங்கணும்னு சொன்னா அவருடைய கரத்துல அடங்கி இருக்கணும். அடங்குறது ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அடங்கா போயிடாதீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது யாருக்குமே அடங்காது. ஏன்னா யாரும் அடக்க முடியாது. எனக்கு கோவம் வந்து அவ்வளவுதான், நான் யார் பேச்சும் என் பேச்சு நானே கேட்க மாட்டேனா. அதுல ஒரு பெருமை வேற மக்களுக்கு. அங்க பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 ஒரு அழகான ஒரு வசனம். வெரி பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்சர், வெரி லவ்லி. It just cherished my heart. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ நீ விழுந்தாலும் நீ எங்க இருக்கிறேன்னு சொன்னா அவருடைய கரத்துக்குள்ள தான் இருக்கிற. நீ the place of your fall does not matter because the place already existed in the hand of God. நீ எவ்வளவு கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ கீழே எந்த இடத்துல விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்றும் மறக்காத, நீ எங்க விழுந்தாலும் யாருடைய கருத்துல இருக்க நீ. அப்ப நீ எவ்வளவு தூரம் போனாலும் என்ன பண்ணாலும் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். God never does anything without your permission. நீ அனுமதி கொடுக்காமல் தேவன் எதுவுமே செய்ய மாட்டார். ஆதாம் ஏவாள் பழத்தை எடுக்கும் போது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நல்ல வேலை நீ நானும் கடவுளா இல்லை. நீ நானும் கடவுளா இருந்தேன்னு சொன்னா ஓடி போயிட்டு ஆதாமே செய்யாத பண்ணாத ஸ்டாப் பண்ணிருப்போம். ஆனா ஆண்டவர் மதிச்சார். அவங்களுடைய தவறான தீர்மானங்களையும் God respected even the wrong decisions of Adam. That's the power of God. He respects free will. நீ தப்பே பண்ணா கூட அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த அந்த கதையில படிச்சு பார்த்து தப்பு பண்ணும் போது எடுக்கும் போதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவர் பைபிள்லேயே முதல் கேள்வி, பைபிள்ல ஏன் எடுத்தேன்னு கேட்கவே இல்லை, எங்க இருக்கிற. God is not interested in what you are doing. God is interested in where you are. நீ என்ன செஞ்ச அது பிரச்சனை இல்லை, நீ எங்க இருக்கிற. அப்ப இந்த காலவள் நீ சொல்லு, நான் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள இருக்கிறேன். நான் எங்க விழுந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் நடத்துவார். That's the promise I can give to you this morning. ஏசாயா 46ஆம் அதிகாரம் வசனங்கள் 4. Again, it's a very beautiful verse from Isaiah. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நீ வயசான காலத்து வரைக்கும் அப்படி செய்வாராம். ஓகே, நரை வயது மட்டும் நான் உங்களை எப்பா உன்னை தாங்கக்கூடிய 24/7 அவருடைய பொறுப்பு. நீ யூத் ஸ்டேஜில் மாத்திரம், நீ சாகிற வரைக்கும், நீ கல்லறைக்கு போகிற வரைக்கும் உன் முடி. அப்போ நீ என்ன வயிற்று என்ன அடிச்சாலும் சரி, அங்க நீ என்ன பண்ணாலும் நீ சாகிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். ஆமென். வசனம் பாருங்க, நீங்க நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவேன். His promise is not for time being. His promise is for till you become, your hairs become white. நீ தலைமுடி எவ்வளவு நரைச்சி போனாலும், நீ வயசு எவ்வளவு போனாலும் உன்னை தாங்கிறது அவருடைய கடமை. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே உன்னை பாதுகாப்பது அவருடைய கடமை, உன்னை தப்புவிப்பது அவருடைய கடமை. நீ அவருடைய பிள்ளை ஆனதுனால that is his rights and choices. அப்ப இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கினார். அன்றைக்கு யோசேப்பை தாங்கினார், இன்றைக்கு உன்னையும் தேவன் தாங்குவார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். Those who are falling down, he lifts them up. And also the scripture says, hey, I will just uphold you in every status of your life. மடங்கடிக்கப்பட்ட மக்களை பைபிளை பார்த்தீங்கன்னு சொன்னா பேதுரு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆள். இன்ஃபேக்ட் இயேசுனுடைய சீஷர்களையே வயசுல பெரியவர் யாருன்னு சொன்னா பேதுரு தான்.
இயேசுவை காட்டிலும் வயசுல பெரியவர் பேதுரு. ஒரு ஏழை மீன்காரர், ஆனால் படித்தவர். மக்கள் சொல்லுவாங்க படிக்க அறியாத படிக்க தெரியாத பேதுரு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. யூதர்கள் பொதுவாகவே படிப்பாங்க. படிப்பு மிக முக்கியம் யூதர்களுக்கு. அங்கே ஏன்னா படிக்க தெரியாத பேதுரு எப்படி எழுதினார் பேதுருவை பற்றி? இந்த மீன் பிடிக்கிற இந்த பேதுரு இயேசுவை ஏற்றுக்கொண்டது முன்பதாக ஒரு நாள் ஆண்டவர் வர்றார். சின்ன ஊர், அதில் ஏறக்குறைய 23 குடும்பங்கள் மாத்திரமே இருந்தாங்க. There are only about 23 families that lived in the small little town. எல்லாருமே தெரியும். சம்டைம் நீங்கள் கிராமத்தில் போய் பாருங்க, இதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. ஒரு கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் யாரு, இவங்க யாருடைய பையன் எல்லாருக்குமே தெரியும். டே அவன் வீட்டு பையனால நீ. ஸோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இருந்த ஊர் ஒரு சின்ன ஊர். அது பொதுவாகவே வேலைக்காக ஆள் தேடுற ஒரு ஊர். ஸோ இந்த பேதுருவை இயேசு அழைச்சார். என் பின்னே வாருங்கள் சொன்ன உடனே, இப்போ நான் சொல்கிறேன், ரோட்டில் போயிட்டு என் பின்னாடி வா, ஒருத்தன் வந்துருவானா? நான் ஏன் அவன் பின்னாடி வரணும்? அப்ப அன்னைக்கு இயேசு பின்னாடி ஏன் சீஷர்கள் போனாங்கன்னா, சின்ன வயசுல 23 குடும்பம் தான் ஏறக்குறைய. சின்ன வயசுல இயேசுடைய வாழ்க்கையை பார்த்துருக்காங்க. பார்த்தவர் எப்படி பேசுவார், எப்படி பழகுவார். சின்ன வயசுலேயே ரபிக்களோடு ஞானமா பேசக்கூடிய ஒரு ஆள். இப்படிப்பட்ட ஞானமான ஒரு நபர் வந்து என் பின்னே வா அப்படி சொன்ன உடனேயே 100% anyone will always do that. That's why I said an eagle will choose to be with eagle. ஒரு கழுகு வானத்துல பறக்கிற நேரத்துல கோழியை பார்க்காது, கழுகு தான் பார்க்கும். You need to choose your choices who you are with. அன்றைக்கு பேதுருக்கு தெரியும் என் பின்னே வா அப்படி சொன்ன உடனே அவன் போயிட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் இவர் யாருன்னு சொல்லிட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தங்களை சீஷர் கொடுக்காரு. என் பின்ன வந்தேன்னு சொன்னா நான் மனுஷனை பிடிக்கிறேன்னா மாத்துவேன். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாளா அவருக்கு மீன் பிடிக்கிறது தான் தெரியும். அன்னைக்கு ஆண்டவனுடைய ஸ்டைலியை மாத்துறாரு. அவனுடைய லீடர்ஷிப் ஸ்கேலபிலிட்டின்னு கூட சொல்லலாம். நம்மங்க அடுத்த லெவல் கொண்டு போறாங்க. அப்போ முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில வைத்து அவர் கற்றுக் கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னு சொன்னா விழுகிற யாவரையும் அவர் என்ன பண்றாங்க? தாங்கி. ரெண்டாவது, மடங்கடிக்கப்பட்டு யாவரையும் தூக்கி விடுகிறார். பேதுருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அவனை அழைச்சி சொல்றார், வாப்பா, ஐ வாண்ட் யூ டு பி மை இம்பார்ட்டன்ட் மேன். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசியாக ஒரு பாயிண்ட் வருதாங்க. அவன் ஊழியத்தை விட்டு போயிடுறான். 65 வயசு 70 வயசுல நம்ம ஒழுங்கா சாட்சியை பிடிச்சி எதுவுமே தவறுகளை செய்யாதபடிக்கு செத்து போனாதான், இன்ஃபேக்ட் சாவுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷன் ஃபேமஸ் ஆகணும். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் அவருடைய மரணத்துக்கு பின்பதாக தான் பாப்புலர் ஆனாங்க. It's too dangerous to become popular in Christianity. We live in a very dangerous world. நம்ம வாழக்கூடிய இந்த உலகமானது அந்த பாப்புலாரிட்டி பார்த்துருக்கீங்க இல்லையா? மெலோடான். Christians are called to be always for him, not for us. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைச்சி சொன்னார், மீன் பிடிக்கல மனிதனை பிடிக்க அடைக்கிற. இப்படி சொல்லிலாம் முடிச்சு 3 வருஷம் பயிற்சி கொடுத்தெல்லாம் முடிச்சிட்டனால கடைசி எது பிடிக்க போகிறான்? திருப்பி எவ்வளோக்கும் வரும். ஏய், உன்னை எதற்காக பயிற்சி கொடுத்தேன், நான் எதுக்காக உன்னை அழைச்சேன், எல்லாம் பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டனால போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் பாருங்க. Matthew 26:72 26:72. அவனும் சொன்ன பேதுரு, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். யோசிச்சு பாருங்களேன், பேதுரு இயேசுவோடு வாழ்ந்தாரு, சாப்பிட்டாரு, பழகினாரு, சுத்தினாரு, என்னென்னலாம் செஞ்சாரு. லாஸ்ட்ல வந்துட்டு இயேசுவா அப்படிலாம் எனக்கு யாருமே தெரியாது. உன்னுடைய உண்மையான நண்பன் யாருன்னு சொன்னா நீ போயிட்ட போனால பழகிற பழக்கங்கள்லாம் தெரியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் கீழே விழும்போது அப்போதான் எனக்கு உண்மையான ரூபம் தெரியும் என் கூட இருக்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டு. நான் தவறுகளை செய்கிற நேரத்தில் என் தவறுகளை அதை கணக்கில் வைக்காதபடிக்கு நேசிக்கிறவர்கள் தான். அப்போதான் எப்பவுமே நான் சொல்லிக்குவேன், என்னுடைய தவறுகளை மன்னித்து கிருபை கொடுக்கிறவர்கள் தான் என்னுடைய உண்மையான நண்பர்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, தாவீது ஒரு பக்கம் வச்சிருங்க, சவுல் ஒரு பக்கம் வச்சிருங்க. மோசமான பாவியான தாவீது தான். அவன் பண்ண அக்கிரமங்கள்லாம் எப்பா கொலை பண்ணுறான், அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொலை பண்ணுறான், அது ஆளு கரெக்டாக பொசிஷன் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணுறான். நம்மால் சவுல் பாவம் நல்லவன், மேபி 2-3 தப்பு பண்ணிருப்பான், அவ்வளோதான். ஆனால் சவுலை காட்டிலும் தேவன் தாவீதுடைய இருதயத்தின் மீது ரொம்ப அதிகமாக அவர், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுடைய இருதயத்தில் தவறுகளை செஞ்சாலும் ஆண்டவர் மீது அவருடைய கண்கள் இருந்துச்சு. சால் கிட்ட அப்படி இல்லை, தவறுகளை பண்ணாலும் பெருமையில் வாழுவான். வெரி டேஞ்சரஸ். அப்போ இங்கே பேதுருவையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அழைக்கிறார். பேதுருவை பார்த்து, உன்னை மீன் பிடிக்கல மனுஷனை பிடிக்க அவ்வளோ சொல்லியெல்லாம் முடிச்சு கடைசியாக பார்த்தா விட்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ விட்டு போனாலும் பின்னாடி துரத்தி வந்து அவர் அழைக்க நம்ம ஆண்டவருங்க.
பேதுருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் மடங்கி போயிட்டான். கம்ப்ளீட் இட்ஸ் காட். விசுவாசிகளுக்கு ஊழியம் பண்ண ஆசை, ஊழியக்காரர்களுக்கு எப்பா இந்த ஊழியம் போதும் அப்படி அநேக முறை அநேக ஊழியக்காரங்க சொல்றாங்க. ஆனாலும் அவங்க அந்த ஊழியத்தை ஏன் பண்றாங்க? பிகாஸ் இட் இஸ் த்ரூ காட்ஸ் ஸ்ட்ரெங்த். தேவனுடைய பலத்தால மாத்திரம் என்ன பண்ணுதாங்க, நடக்குதாங்க. அப்ப மடங்கி போன பேதுருடைய வாழ்க்கையில தேவன் அவனை பாதுகாத்தாருங்க. வசனம் சொல்லிட்டு பாத்தீங்களா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பேதுருடைய வாழ்க்கையில அவன் போயிட்டான், அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சது, இதுக்கு மேல என் வாழ்க்கை போகாது நினைச்சான். ஊழியத்தை விட்டு போயிடலாம் நினைச்சான். ஆண்டவர் விடவே மாட்டார். அதான் புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்களும் நானும் யாருன்னு சொன்னா, நீ விசுவாசி அல்ல, ஆசாரியனாகிய. You are not a believer in the New Testament. You are called a believer priest. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. மேபி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில இடங்கள் நீங்க விழுந்திருக்கலாம். இந்த காலவெளி நீ சொல்ல, ஆண்டவரே நான் விழுந்திருக்கேன் சுவாமி, ஆனாலும் என்னை தாங்கக்கூடிய தேவன் நீங்க ஆண்டவரே. சம்டைம் ஒரு சில மக்கள் மடங்கி இருப்பாங்க. ஐயோ என்ன மடக்கிட்டாங்க, அவ்வளவுதான் போச்சு என் வாழ்க்கை. வசனம் சொல்லுது, மடங்கி இருக்கப்பட்ட உன்னை அவர் தூக்கி விடுகிறாராம். He lifts you up my friend. உன்னுடைய முடி வெள்ளை ஆகிற வரைக்கும், நீ சாகிற வரைக்கும் உன்னை தூக்குறது அவருடைய வேலைங்க, உன்னை தாங்கிறது அவருடைய வேலைங்க. Maybe you are going through kind of battles. Remember, every battle has already been won on the cross. ஆண்டவரே, என் மடங்கப்பட்ட சூழ்நிலைகள், நான் விழுந்து போன சூழ்நிலைகள் ஆண்டவரே நீங்க மாற்றுங்க.